அதாவது வானிலை அறிக்கை என்பது நாம் வானிலையை தட்பவெப்பத்தை அறிந்து கொள்வதற்காக தான் வானிலை அறிக்கை வருது. இன்றைக்கு நமது அரங்கில் நம்மோடு விவாதிப்பதற்கு ஒரு விருந்தினர் இணைந்திருக்கிறார். அவர் நமக்கு அனைவருக்கும் பரிச்சயமானவர் தான். அதாவது குறிப்பாக வானிலை அறிக்கையை நம்மளுக்கு இவ்வளவு நாள் வழங்கியவர் வானிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி. பல நேரங்கள்ல அறிவிக்கப்படாத விடுமுறைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அறிவிக்கிற பொறுப்பை பெற்றிருந்தவர் திரு ரமணன் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். சொல்லுங்க. தற்போது ஒரு கடுமையான வறட்சி சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. அதுவும் மழையே இல்லாத சூழ்நிலை இருக்கு. இப்போ நேற்றைய தினம் மழை பெஞ்சுது, லேசா தூறலோட போயிருச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற உள் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு மழை பெய்யுது, ஆனா போதுமான மழை இல்லை. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த வெப்பச்சலனத்தால் ஏற்படும் நிகழ்வு தான் இப்போ எதிர்பார்க்க முடியும். பொதுவாக இந்த காலகட்டங்களிலே காற்று மேற்கு திசையிலிருந்து வீசும், நிலத்திலிருந்து வீசும் நிகழ்வுகள் எல்லாம் நம்ம மேற்கு திசையிலிருந்து எதிர்பார்க்க வேண்டும். இதெல்லாம் நிலம் சார்ந்த நிகழ்வு, இடியுடன் கூடிய மழை, அந்த வெப்பச்சலனத்தின் மூலம் இந்த நிகழ்வு நடைபெறும். நம்மளுக்கு வந்து ஒரு பரவலாக மழை வேண்டும் என்றால் ஒரு வானிலை நிகழ்வு, ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ இல்லை ஒரு தாழ்வு பகுதியோ புயலோ வரணும். அதெல்லாம் பொதுவாக இந்த காலகட்டங்களில் எதிர்பார்ப்பது அந்த அளவுக்கு சாத்தியமல்ல. இந்த வெப்பச்சலனம் அது பொதுவாக உள் மாவட்டங்கள் அதிக மழையை கொடுத்து கடலோர மாவட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. வரும் நாட்களில் கூட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நல்ல மழை அப்படின்னாக்கா தென்மேற்கு பருவமழை காலத்தை தான் எதிர்பார்க்க முடியும். அந்த காலகட்டங்களில் குறிப்பாக நம்ம அண்டை மாநிலத்துக்கு மழை வந்தால் போதும், நம்மளுக்கு கூட வரணுங்கிறது அவசியம் கிடையாது. கேரளாவுக்கும் கர்நாடகா நல்ல மழை அவர்கள் மூலமாக வேற வழியில் அவங்க டேமை மூட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு உபரி நீர் தமிழ்நாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், பிரச்சனையே இல்லை. அது குறிப்பாக வட கேரளாலாம் வந்ததுன்னா இப்போ பருவமழைன்றது வந்து ஜூலை மாதத்துல, ஜூலை செப்டம்பர் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் இருக்கலாம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை பருவமழை. இப்பொழுது இந்த கோடை மழைக்கு இந்த வருடத்துல சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானாதான் அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. வெப்பச்சலனத்தினால் ஏற்பட வேண்டும். வெப்பச்சலனத்தினால் அந்த வெப்பச்சலனத்தினால் ஏற்படும் மழை என்னன்னாக்க ஒரு இடங்களில் கொஞ்சம் அதிகமா இருக்கும், வேற இடங்கள் குறைவா இருக்கும். ஆனா சென்ற ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கத்திரி வெயில்னு சொல்ற நேரத்துல பாத்தீங்கன்னா முழுமையா மழை பெஞ்சது. அந்த கத்திரி வெயில நம்ம உணர முடியல, ஆனா அதற்கு அடுத்த 3 மாதங்கள் வந்து வெயில் வாட்டி எடுத்துருச்சு. அந்த கத்திரி வெயில் காலத்துல ஒரு மழை பெஞ்சு ஒரு இதமான ஒரு தட்பவெப்பம் இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலை எப்போது அமையும்? அது வந்து ஒரு சான்ஸ் தானா, இல்ல அது வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் அதிகமா இருக்கு? உள் மாவட்டத்துக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். பொதுவாக உள் மாவட்டங்களில் எனக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு ஏற்றம் ஏற்பட்டு அந்த காற்றுக்கு அங்கே மழை மேகங்கள் தோன்றி உள் மாவட்டங்கள் அதிகமாக மழை பெய்யும். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த மாவட்டங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நேற்று கூட அந்த நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்திருக்கல உள் மாவட்டங்களில். ஸோ அங்கே தான் வாய்ப்புகள் அதிகம். அந்த மேகங்கள் நம்மை நோக்கி வரும். சில வாட்டி என்ன ஆனால் காஞ்சி வரலாம் மழை பெஞ்சிட்டு வெறும் காற்று நம்மளுக்கு வரும். இப்ப இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெங்களூர்ல எல்லாம் போனீங்கன்னா ஆமா பகுதியா தான் மழை பெய்யும். அப்ப பெங்களூர்ல ஒரு பகுதியில மழை பெய்யுதுன்னா அடுத்த பகுதியில மழை பெய்யாது. ஆனா சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிலைமை இருக்கிறது இல்ல. பரவாயில்ல, சென்னையில மழைனா ஓரளவுக்கு, அதாவது புறநகர் பகுதிகளில் விட்டுருவோம், சென்னை மைய பகுதியில் பெய்யுதுன்னா பரவாயில்ல, சென்னை முழுக்க பெய்யுது. ஆனா பெங்களூர்ல எப்பொழுதுமே அந்த பகுதியாக பெய்யறது தான் அங்க வாடிக்கையாவே இருக்குது. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? பொதுவாக பெங்களூரை பொறுத்தவரையிலும் ஈவினிங் ஆஃபீஸ் டைம்ல தான் அந்த மழை வரும்பாங்க. அவங்களும் அந்த 5 o'clock அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்புன நேரத்தில், ஏன்னா அந்த மழை மத்தியானம் வந்து மதிய நேரத்தில் அந்த மேகங்கள் உருவாகி அந்த வெப்பச்சலனத்தின் மூலம் மழையை கொடுக்கும். சென்னை நகரை பொறுத்தவரையிலும் அந்த மேற்கு பகுதியிலும் உருவாகி நம்மை நோக்கி வர வேண்டும். அந்த காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசையை நோக்கி வரும். இப்பொழுது சென்னைக்கு வரணும்னு வச்சுங்க, அப்போ வந்து காற்றானது வடமேற்கு திசையிலிருந்து வீசுதுனாக்க நகரி, திருப்பதி போன்ற பகுதிகள் ஏற்பட்டு வடமேற்கு திசை காற்றானது மேலடுக்கில் இருந்ததுன்னா நம்மை நோக்கி வரும். இதே மாதிரி திருவண்ணாமலை அந்த பகுதிகளெலாம் மேகங்கள் உருவாகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ தென்மேற்கு திசைகள் இந்த காற்று உருவானால் நம்ம காற்று உருவாகி வர்றதுனால சென்னை முழுக்க மழை பெய்யுது. ஆனா பெங்களூர்ல அங்கே வெப்பச்சலனம் காரணமாக அங்கே உருவாகிறதுனால அங்கே மழை பெய்யுது. கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது கூட பேட்டிங் எண்ட்ல மழை இருக்கும், போலிங் எண்ட்ல மழை இருக்காது. நேற்று கூட பாருங்க, சென்னையை பொறுத்தவரை கூட கிண்டி போன்ற பகுதியில் இருந்தது, மாமரம் போன்ற பகுதியில் மழை இல்லை.
மழை இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை சென்னையில இருக்கு, ஆனா அரிதா இருக்கு. பெங்களூர்ல அடிக்கடி நடக்குது. இப்போ தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. அதை குறித்து ஒரு விரிவான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சித்திரை மாதம் 21 முதல் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்வார்கள். ஆனால் தமிழகத்தில் மார்ச் துவக்கத்தில் இருந்தே அக்னி நட்சத்திரம் தான் என்று சொல்லும் அளவுக்கு வெயில் சுட்டரித்து வருகிறது. வட இந்தியாவில் 120 ஃபாரன்ஹீட் வரை இருக்கிறது. தமிழகத்திலும் 113 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஒரு சில இடங்களில் மட்டுமே கோடை மழை பெய்கிறது. சென்னை, கடலூர், மதுரை, திருச்சி, வேலூர் உள்ளிட்ட 8 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளதாகவும், அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி உள்ளதாகவும் செய்திகளில் பார்க்கும்போது குபீரென பற்றிக் கொள்ளும் அளவுக்கு வெயிலின் உக்கிரம் உள்ளது. இன்னும் 18 நாட்களுக்கு சூரியனின் உக்கிர தாண்டவம்தான். எந்நேரமும் தண்ணீரிலேயே இருப்பது சுகமாக இருக்கும் என்று எண்ண தோன்றுகிறது. தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை எதற்கு தெரியுமா? அந்த தண்ணீரைத்தான் சொன்னோம். வெயிலின் கொடுமைக்கு முதியவர் சுருண்டு விழுந்து உயிரிழப்பு, காட்டுப்பகுதியில் திடீர் தீ என்றெல்லாம் செய்திகள் உலா வருவதை பார்த்திருப்போம். அந்த அளவிற்கு வெயிலின் உக்கிரம் இருக்கிறது. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி என்று பாடிய நாட்கள் போய் தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் என்றுதான் பலரும் பாடுகின்றனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கத்திற்கு தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல்கள் எப்போது பற்றிக்கொள்ளும் என தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு ரமணன், இப்போ வெயில் வந்து பயங்கரமா அடிக்குது, வறட்சி இருக்கு, மழை இல்ல. அப்போ இந்த கிளவுட் சீடிங் போன்ற முறைகள்லாம் வந்து பல நாடுகள்ல பின்பற்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கிளவுட் சீடிங் நம்ம நாட்டிலயும் வாய்ப்பு இருக்குதா? அந்த ஆராய்ச்சிகள் ஆனா இன்னும் மேற்கொள்ளப்பட்டு தான் இருக்கா? அது முழுமையடையலையா? அதாவது கிளவுட் சீடிங் மேகமே இல்லாத பொழுதெல்லாம் நம்ம வந்து மேகங்களை உருவாக்க முடியாது. மேகங்கள் இருக்கும் பொழுது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி என்னன்னாக்க சூப்பர் கூல்டு வாட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது நீராவியாகவே இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். சில நேரங்களில் எல்லா நீராவியும் நீர்த்துளிகளாக மாறி இருக்காது. அந்த காலகட்டங்களிலே சில வேதிப்பொருட்களை தூவுவதன் மூலம் இன்னும் அதிகமாக நீர்த்துளிகளை நாம் உருவாக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுதான் இருந்தாதான் அது முடியும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அவ்வாறு ஆராய்ச்சி செய்யப்பட்ட பொழுது ஒரு 10 அல்லது 15 விழுக்காடு அதிகமாக வரலாம்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே கிடையாது. அதாவது மாற்றத்தை உருவாக்க. இன்னொன்று, நான் தூயினதுனால்தான் மழை அதிகமாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மேக தொகுதிகளை எடுத்துக்கொள்வார்கள். ஒரு தொகுதி மேலே தூவார்கள், இன்னொரு தூவ மாட்டாங்க. அடுத்தது ரேடார் போன்ற கருவிகளை வைத்துக்கொண்டு ஆராய்வார்கள். இவ்வாறு ஆராயும் பொழுது தூவியதன் மூலம் ஒரு 10 அல்லது 15 விழுக்காடு அதிகமாகியது, அவ்வளோதான். ஆனா அதுக்கான செலவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இயற்கையா உருவானால்தான் மழை. சரி, இப்போ பல்வேறு தகவல் கொடுத்தீங்க. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு, செயற்கையான வாய்ப்பு, இப்படி பல்வேறு தகவல் கொடுத்தீங்க. உங்கள்ட்ட கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீங்க ஓய்வு பெற்றுட்டீங்க. இப்போ எப்படி நீங்க உங்க இந்த வானிலை ஆராய்ச்சியை நீங்க எப்படி நீங்க தொடர்றீங்க? ஏன்னா நீங்க பல்வேறு நேரங்கள்ல பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு பரபரப்பா இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ வந்து உங்களுடைய வானிலை ஆராய்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்பவும் வாழ்க்கை பரபரப்பா தான் இருக்கு. ஏதாவது ஒரு கல்லூரியோ இல்லை நம்ம பள்ளிகளுக்கோ சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பள்ளிகளிலுமே கல்லூரியிலோ காலநிலை, வானிலை, பேரிடர் மேலாண்மை, புயல் எவ்வாறு உருவாகிறது போன்ற தலைப்புகளில் பேசுவது உண்டு. அப்போ உங்களை பிஸியாக வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கிடைச்ச தகவலை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது நம்ம சொசைட்டி வந்து நாலேஜ் சொசைட்டியாக மாறணும். அனைவருக்கும் இது குறித்த ஒரு செய்தி தெரிந்திருந்தால் விழிப்புணர்வு வேணும். ஒன்றும் இல்லை, மக்கள் எதனால் அதிகமாக இறக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இடி மின்னல் தாக்கி தான் அதிகமாக இருக்கிறாங்க. பேப்பர் எடுத்து பார்த்தா மின்னல் தாக்கி சாவுன்னு இருக்கும். அந்த விழிப்புணர்வு உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். அதுக்கு என்னன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு அறியாமையே. இப்போ ஒரு இடி மேகம் இருக்கு, அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக என்ன பண்ணா ஒரு நாட்களில் இது இவ்வாறு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடி மேகங்கள் வரும். அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வெட்டை வெளியில் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒற்றை மரத்தின் கீழ் ஒதுங்க வேண்டாம். நிறைய மரங்கள் இருந்தால் உயரமான மரத்தின் கீழ் இருக்க வேண்டாம். வீட்டில் இருப்பதை சால சிறந்தது. அப்பொழுது மீன் உபகரணங்களை உபயோகிக்க வேண்டும். நீங்க சொன்ன குறிப்பு வந்து ரொம்ப முக்கியமான குறிப்பு. நேற்றைய தினம் கூட ஒரு சிறுவன் இறந்திருக்கு. இது அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது.
அந்த விழிப்புணர்வு மூலம் விழிப்புணர்வு இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆமா. அதே மாதிரி ஒரு இறுதி கேள்வியாக, நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சிகளும் ஓரளவுக்கு மேம்படணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த ஆராய்ச்சிகள்லாம் சரியான அளவுல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு நாடு முன்னேறிவிட்டால் உலகம் முன்னேறிவிடும். அப்படிதான் வானிலை பொறுத்த வானிலைக்கு எல்லாம் இல்லை. நம்ம இது வந்து இப்போ இந்த கணினி சார்ந்த கணிப்பை தான் பயன்படுத்துகின்றோம். இப்போ இந்த கணினி சார்ந்த கணிப்பு வந்து ஒவ்வொரு நாடும் அந்த அவங்களுக்கு கணித்து விட்டால் நம்மளுக்கும் அதை அனுப்பிவிடுவார்கள், நமது கணிப்பு அவர்களுக்கு சென்று விடும். ஸோ இந்த அளவில் அந்த பரஸ்பரமான அந்த எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒத்துழைப்பு இருப்பதன் காரணத்தினால கண்டிப்பாக மேலும் வருங்காலங்களில் இன்னும் துல்லியமாக வளரும் நீங்க கண்டிப்பாக உண்டு. சரி, உங்களுடைய அலுவல் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. கவர் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நாம் இந்த இன்றைய வானிலை அறிக்கை தட்பவெப்பம் குறித்து நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மோடு மற்றொரு விருந்தினர் இணைந்திருக்கிறார். அதாவது வானிலையை கணிப்பது என்பது இப்போ ஏதோ 10 வருடம் 20 வருடமாக நாம் கணித்துக் கொள்வதில்லை. தமிழர்கள் பல நூறு ஆண்டுகளாக வானிலையை கணித்து வருகிறார்கள். ஏன்னா காற்றுக்கெல்லாம் பேர் வைத்திருக்கிறார்கள். வடக்கே இருந்து வந்தா வாடைக்காற்று, தெற்கே இருந்து வந்தா தென்றல் காற்று, மேலக்காத்து, கீழக்காத்து என்று காற்றுக்கு கூட பேர் வைத்து, இந்த காற்று அடித்தா இந்த மழை பெய்யும், இப்பொழுது மழை பெய்யும், இப்பொழுது வெயில் அடிக்கும் என்ற கணிப்புகள்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில தற்போது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் ஆனால் இப்போதுள்ள கணிப்புகள் பொய்த்து போயிருக்கிறது ஒரு மிக பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. இதை குறித்து நம்மோடு விவாதிப்பதற்கு தமிழ்நாடு வெதர்மேன் என்று அழைக்கப்படுகின்ற திரு பிரதீப் ஜான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் விவாதத்திற்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். இப்போ கணிப்பு, அதாவது வானிலை அறிக்கை, ஒரு வானிலை கணிப்பு என்பது ஒரு மிக கடினமான விஷயம்ன்ற மாதிரி ஒரு துணியில தான் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எந்த ஒரு கணிப்புமே வந்து பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு உதவி செய்கிற விதமா அந்த கணிப்புகள் இல்லை. ஒருவேளை வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் யாரும் மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும் யாரும் சொல்றது இல்லை. மழை ஆரம்பிச்ச பிறகு இன்னும் 2 நாளைக்கு பெய்யும், இன்னும் ஒரு 4 நாள் பெய்யலாம் அப்படின்ற கணிப்புகள் இருக்குது. ஆனா உங்களோட கணிப்பு பெரும்பாலும் சரியா இருந்திருக்குது. இதற்கு நீங்க என்ன செய்றீங்க அடிப்படையில்? இப்போ உள்ள கணிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ் நியூமரிக்கல் வெதர் மாடலிங்னு சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து அது அமெரிக்கன்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் பிரிட்டிஷாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து இந்த நியூமரிக்கல் வெதர் மாடல் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வெதரை கணிக்கிறாங்க. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான், அது ஹியூமன் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெயிலில் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இதெல்லாம் வந்து அது இன்புட்டாக போகும். பட் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயில் அதிகமாக அடிச்சிட்டு இருக்குன்னா நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி பயங்கரமாக வெயில் இருக்குன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை ஜாஸ்தியாக பெய்யும், அடுத்த நாள் வந்து வெயிலே இல்லாமல் அப்படி க்ளவுடியாக இருக்கும், அன்றைக்கி மழையே பெய்யாது. இந்த மாதிரி அந்த ஹியூமன் டச்லாம் வந்து நமக்கு நம்மளோட கிளைமேட்டாலஜி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்மளால கணிக்க. தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய தட்பவெப்பம் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நீங்கள் கணிக்கிறீங்க. கண்டிப்பாக நாம் தொடர்ந்து இதை குறித்து ஆழமாக பேசலாம். அதற்கு முன்னதாக வெயிலின் கொடூரம் குறித்து மக்களின் கருத்து ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து டீ ஆரம்லாம் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து எண்ணெய் பொருள்லாம் வந்து மக்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதனால் வியாபாரம் பாதிக்கப்படுது. இப்போ வந்து ஜூஸு அந்த மாதிரி இதான் மக்கள் விரும்புகிறாங்க. ஜூஸ் கடை வச்சுருக்குறேங்க. இதுக்கு முன்னாடி நல்ல வியாபாரம் ஆகும், ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் பண்ணுவேன். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் வெளியே வர்றதில்லை, இப்போ சுத்தமாக வியாபாரம் இல்லை. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் நடமாட்டமே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெயில்னால யாருமே வெளியே வர்றாங்கல்ல, இளநீர் வியாபாரம் ரொம்ப பாதிப்பையா. இப்போது அடிக்கிற வெயிலுக்கு 2-3 நாளாக மழை பேஞ்சுது. ஆனால் பேஞ்ச மழை வந்து நிலத்தடி நீர்மட்டத்தில் சுத்தமாகவே பத்தாமல் போயிடுச்சு. இருக்கிற அரைங்குற விவசாயத்தையும் அதை காப்பாற்ற முடியாமல் யானை வந்து பூந்துக்குது, காட்டு பண்ணி மான் எல்லாம் வந்து ஏறிக்குது. அது பனை மரம் சுத்தமாக காஞ்சிருக்கு. பனை, அரளி இதெல்லாம் வந்து வறட்சியில் வந்து ரொம்ப தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ஒரு பயிருங்க. அதே வந்து காஞ்சிருக்கும் போது தென்னை, பாக்கு, கொய்யா, சப்போட்டா அப்படின்னு எல்லா மரமே காஞ்சிருக்கு. கத்திரிக்காய் ஆரம்பிச்சதுனால ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஒரு ஜனம் கூட நடமாடல, எல்லாம் ஓடியாடுறதுமாக இருக்கிறாங்க. நின்று ஒரு இடத்துல வியாபாரம் வாங்குற மாதிரி இல்லை ஜனங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இன்னும் அதிகமாக போச்சுன்னா இன்னும் என்ன ஆகுனே தெரியாது ஜனங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க வெயில்னால. வெயிலின் தாக்கத்தை குறித்து மக்கள் கருத்தை நாம் கேட்டோம். இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் வந்து இப்போ நவீன தொழில்நுட்பம் வந்து நீங்கள் பெரிய அளவு செலவு பண்ணி நீங்கள் செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு தனியார் உங்களோட ஆர்வத்தின் மூலமாக நீங்கள் இந்த வானிலை அறிக்கையை கணிக்கிறீங்க. நீங்கள் அப்போது நீங்கள் எப்படி இதை பயன்படுத்துகிறீங்க, என்ன தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க அடிப்படையில்? இது நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நியூமரிக்கல் வெதர் மாடல் இது எல்லாமே வந்து பப்ளிக் ஆக்சஸ், அது நான் கிடையாது.
நீங்களும் இது ஒரு ஆர்வத்தில் நீங்களும் ஒரு சில மாதங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா. இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இந்த நியூமெரிக்கல் மாடல் வந்து எந்த நாட்டில் வச்சுருக்கிறாங்க, இல்லை அது ஒரு தனியார் நிறுவனமா, இது எப்படி? இல்லை, இந்த நியூமெரிக்கல் மாடல்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அமெரிக்கன்ஸை பார்த்திங்கன்னா குளோபல் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம்னு ஒரு நியூமெரிக்கல் மாடல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிபிசி எல்லாருக்கும் அந்த ஃபேமஸாக நாங்கள் இந்த ஃப்ளட்ஸ் டைமில் வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அது ஒரு கிராஃபிக்ஸ் தான். அதுக்கு பின்னாடி ஒரு நியூமெரிக்கல் மாடல் இருக்குது, யூகே மெட்டுன்னு இருந்தது. அதே மாதிரி ECMWFன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் மாடல்கள் இருக்குது. IMDயை பொறுத்த வரைக்கும், நம்ம மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் IMDGFSன்ட்டு அவங்களுக்கு கூட ஒரு கம்ப்யூட்டர் மாடல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு இன்றைக்கி மழை இருக்குமா இல்லையா, இன்றைக்கி வெப்பம் எப்படி இருக்கும், சராசரி வெப்பமோட மேலே இருக்குமா, இன்றைக்கி காற்று எப்படி இருக்கும், தரைக்காற்று எப்படி இருக்கும், மேல் காற்று எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ், ஹியூமிடிட்டி எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேராமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து அது மூலமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ IMD வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவலை அவங்க வெளியிடுறாங்க. இது மாதிரியும் பல்வேறு அமைப்புகள் இருக்குது, அந்த தகவல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. செயற்கைக்கோள் மூலமாக தான் இந்த தகவல்கள்லாம் சேகரிக்கப்படுது இல்லையா? அது இந்தியா வந்து செயற்கைக்கோள் அனுப்புறதுல ஒரு முன்னோடி நாடுகளில் ஒரு 3-4வது இடத்துல இந்தியா இருக்குது. அப்போ இவ்வளவு செயற்கைக்கோள்களை வைத்துக்கொண்டும் இந்தியா தன்னிச்சையாக சுயேட்சையாக பெரிய அளவில் நம்மளால் அந்த ஃபோர்காஸ்ட்டில் ஒரு சக்ஸஸ் ரேட் கொண்டு வர முடியாததுக்கான காரணம் என்னன்னு? இல்லை, அப்படி நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளில் படி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளோஸ்டு பேசின், இந்த நம்ம பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடல் பார்த்திங்கன்னா ஒரு எல்லா சைடுமே க்ளோஸ்டாக இருக்குது. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பேசின். ஏன்னா நம்ம மான்சூன்லாம் சில டைம் முடிஞ்சிருக்கும், சால்ட் கண்டென்ட் வந்து சலைனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது நம்மளோட IMDயோட மாடலுன்னு கிடையாது. இதுவே நீங்கள் உலகத்தில் இருக்க அந்த அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், அது யூரோப்பியனாக இருக்கட்டும், யாரை வந்து கணிச்சாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம இடத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை இது ஒரு வித்தியாசமான இடம், பல்வேறு லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப மாறுபட்ட லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கிறனால இது ஒரு கணிப்பு. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அதே மாடல்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க, பார்க்குறாங்க. இன்றைக்கி 2 மணிக்கு மழை பெய்யும்னா வந்து கரெக்டாக 2 மணிக்கு மழை பெய்யும். ஆனால் அதே கம்ப்யூட்டர் மாடல்கள் தான் இங்கே வந்து நமக்கும் அதை சொல்லுது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இன்புட் டேட்டாஸ், நம்ம எவ்வளோ நம்ம கணிப்பு வந்து அதிகம் கரெக்டாக இருக்கணுமோ அதுக்கு கொடுக்குற அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மேகமூட்டங்கள் எப்படி இருக்குது, இன்றைக்கி வெப்பம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த செயற்கைக்கோள் உள்ள வந்து அந்த மாடல்ஸ்க்கு இன்புட்டாக போகும். இதை வந்து நம்ம அந்த சாம்பிள் நம்பர் ஆஃப் இதை வந்து ஜாஸ்தியாச்சுன்னா நம்மளோட மேபி அந்த சாம்பிள் ஸ்ட்ரென்த் தான் வந்து அந்த கணிப்பை வந்து துல்லியமாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக. அரேபியன் சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வங்கக்கடலுக்கு அந்த பக்கம் இருக்க அரேபியன் சீல ரொம்ப லிமிட்டட் டேட்டாஸ் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவோட லிமிட்டட் டேட்டாஸ்னால கூட நம்மளோட மாடல்ஸ் கணிப்புகள் ஒரு வேளை தவறி போகலான்னு சொல்கிறீங்க. தற்போது பருவமழையின் அளவு குறித்த ஒரு விரிவான தொகுப்பை பார்க்கலாம். கோடைக்காலம் தொடங்கியதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வெயில் வாட்டி வதைக்கிறது. சாலைகளில் அனல் பறக்கிறது. இதனால் பகல் வேளைகளில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கிறது. அப்படியே வெளியே வந்தாலும் வெப்பத்தில் இருந்து தப்பித்துக்கொள்ள குடை, தொப்பி, முகமூடி போன்றவற்றை அணிந்து கொண்டு வெளியே வருகின்றனர். வெயில் அதிகரித்து காணப்படுவதால் பள்ளிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை விடப்பட்டுவிட்டது. என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். இன்டோர் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது, ஆர்ட் ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஸோ நான் ட்ராயிங் கிளாஸ்லேருந்து கூப்பிட்டு வரேன் குழந்தையில். ஸோ ட்ராயிங் அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ, ஸ்கேட்டிங் அது மாதிரி எது வேணால் விடலாம், ஸ்விம்மிங் அந்த மாதிரி சம்மர் கிளாஸஸ் அந்த மாதிரி கோர்ஸ் அப்படி தான் அனுப்புகிறோம், வேறு வழி இல்லை. வெயிலின் தாக்கம் ஒருபுறம் அதிகம் இருந்தாலும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு அதனை சமாளித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறுகிறார் ஆட்டோ ஓட்டுநர். இப்போ உள்ள நிலைமையில் வந்து இந்த ஆட்டோ சரியாக ஓட்டவே முடியல. ஆக்சுவலாக இப்போ 8 மணிக்கு மேலே 9 மணிக்கெலாம் வெயில் வந்துடுது. ஈவன் அதே மாதிரி 6 மணிக்கு மேலே தான் வெயில் அடங்குது. அப்படி அடங்குற கண்டிஷனில் சுத்தமாக வண்டி ஓட்டவே முடியதில்லை. இதை வச்சு தான் நாங்கள் பொழைச்சிட்ருக்குறோம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி தெரியாமல் இதை வச்சு ஓட்டிகிட்ருக்குறோம். ஒரு நாளைக்கு 5 to 6 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தும் நிலையில் அடிப்படை தேவைக்கு கூட தண்ணீர் இல்லை என்று புலம்புகின்றனர் பொதுமக்கள். இப்போ அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இப்போ எப்படி போகுதுன்னு தெரியல. வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிறையத்தில் வைக்கிறது இல்லை யாருமே, கவர்மெண்ட் சார்பாகவும் எதுவுமே இல்லை. பைசா கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. வாட்டர் பாட்டில் 20 ரூபா, அம்மா குடிநீர் அப்படி இப்படி சொல்கிறாங்க 10 ரூபான்னு. அதெல்லாம் எங்கேயுமே இல்லை, எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வச்சுருக்காங்க. எப்படி பண்ண போகிறோம், சர்வே பண்ண போகிறோன்னு தெரியல. தற்போது நிலவும் கொடூர வெயிலில் இருந்து நம் உடலை பாதுகாத்துக் கொள்ள மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது. வெளியில் செல்லும் போது சாலை ஓரங்களில் விற்கும் பானங்கள், குடிநீர் போன்றவற்றை குடிப்பதை தவிர்க்க வேண்டும். கையோடு தண்ணீர் பாட்டில்களை கொண்டு செல்வது நல்லது என்று அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள். ஹீட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா முதல் இம்பார்ட்டன்ட் திங் வந்து
பாடியில் அடிக்குவேட் வாட்டர் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து காமனாக வந்து தாகம் எடுத்தால் தான் குடிப்போம். பட் சம்மரில் வந்து அப்படி இருக்கக்கூடாது. பாட்டில் பக்கத்தில் வச்சுட்டு நல்ல சுத்தமான தண்ணி, வடிகட்டின தண்ணி சூடு பண்ண தண்ணியை நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் தாகம் வர்றதுக்கு முன்னாலேயே. அப்படின்னா தான் அந்த ஹீட் சின்கோபி, ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 2.5-3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக சுத்தமான தண்ணி எடுக்கணும். இது தவிர காய்கறிகள், பழங்கள் வந்து இந்த கிருணி பழம், வெள்ளரிக்காய், வாட்டர்மெலன் இதெல்லாம் வந்து நிறைய எடுக்கலாம். ஜூஸஸ் எடுக்கலாம். நேச்சுரல் ஜூஸஸ் எடுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். கடந்த ஆண்டை பொறுத்தவரை 4000 பேர் வெயிலினால் இறந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இப்போது நிலவும் சூழ்நிலை கடந்த ஆண்டை மிஞ்சும் நிலையில் வெயில் வெளுத்துக்கட்ட ஆரம்பித்து விட்டது. முடிந்த அளவு வெயிலினால் ஏற்படும் உபாதைகளில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதிகம் வெளியில் செல்வதை தவிர்க்கலாம். சென்றாலும் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் அதற்கு ஏற்றாற்போல் பார்த்துக் கொள்வது நல்லது. வேலை சமாளிப்பது குறித்த ஒரு தொகுப்பை பார்த்தோம். தற்போது இப்போ நீங்கள் கணிக்கிறீங்க, இப்போ சென்னையில் பெருவெள்ளம் வந்ததை கூட நீங்கள் துல்லியமாக கணிச்சிருந்தீங்க. இது மாதிரியான நேற்று வந்த மழையை கூட நீங்கள் வந்து சரியாக கணிச்சிருந்தீங்க. அது சென்னைக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, தூறல் வேணால் போடலாம். ஆனால் புறநகர் பகுதிகளில் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையோட கேட்ச்மெண்ட் ஏரியாஸ், அதை நம்மளுடைய ஏரிகளில் மழை நல்லா பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி துல்லியமாக நடந்தது. அப்போ உங்களோட கணிப்புகள் ஓரளவுக்கு சரியாகவே வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமும் நம்மளோட வானிலை அறிக்கையை வந்து நான் குறை சொல்ல வரல. நம்மளோட வானிலை அறிக்கையில் அதில் ஒரு மாறுபாடு இருக்குது. நீங்கள் சொல்கிறதுக்கும் அதற்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. இந்த வேறுபாடு அடிப்படையில் டேட்டா குறைவாக இருக்கிறதுனால தான் வருதுன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அந்த வானிலை ஆராய்ச்சி வானிலை ஆராய்ச்சி மையத்திற்கு மற்ற வெளியிலிருந்து தகவல்களை வாங்குறதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குதா? இல்லை, கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த கொலாபரேஷன் எல்லாமே இருக்குது. நான் இந்த வானிலை இதை பற்றி சொல்லும் போது அதில் ஷார்ட் டேர்ம் இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, மிட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் இருக்குது. அப்புறம் இந்த மழை பெய்யறதுக்கு ஒரு 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் அது வந்து நவ் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த ரேடார் பேஸ்ட் பற்றி நம்ம மழை மேகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்லர் வெதர் ரேடார் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கணிப்பு வந்து இன்றைக்கி இங்கே இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் எப்படி அது மூவ் ஆக போகுது, எந்த மாதிரி வந்து மழை, அது அதிகமான மழையா கம்மியான மழையா, 1 மணி நேரத்துக்கு ஒரு மழை பெய்யுமா இல்லாட்டி மழை பெய்யாமல் பெய்விடுமா, இந்த மாதிரி வந்துலாம் நம்மளால் அந்த ரேடார் வச்சு நம்மளால் நிறைய ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு காமன் மக்களும் சரி யார் வேணாலும் அதை பார்த்து இன்றைக்கி மழை பெய்ய போதா இல்லை, இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள் மழை பெய்ய போதா இல்லையான்றதை அந்த ரேடார் டூல் வச்சு யார் வேணால் பார்க்க முடியும். சரி, இந்த அளவுக்கு இப்போ வந்து ஃபோர்காஸ்டிங்கில் நம்ம கணிப்பில் வந்து ஓரளவுக்கு ஒரு முதிர்ச்சியான நிலைமையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கணிப்பை வைத்து ஒருவேளை வறட்சியை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்மள்கிட்ட இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குதா? இல்லை, அந்த 2016 நம்மளோட போன மான்சூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 வருடங்களில் நம்மளுக்கு வந்து கம்மியான மழையை கொடுத்தது. அது வந்து எந்த இதுவும் கம்ப்யூட்டர்களோ யாருமே வந்து அது அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும்ன்றது யாராலையுமே வந்து அது கணிக்க முடியாத ஒன்று. நேச்சர் நம்மளை ஹியூமன்ஸ்க்கு பியாண்ட் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். அந்த 2015 ஃப்ளட்ஸ் அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா 494 mm மழை பெய்யுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி நடக்கும். நமக்கு இன்றைக்கி மழை பெய்யும்னு சொல்லலாம், இன்றைக்கி கனமழை பெய்யும்னு சொல்லலாம். துல்லியமாக இவ்வளோ மழை தான் துல்லியமாக செய்ய முடியாது, ஓரளவு கணிக்கிறதையாவது நம்ம தவிர்க்க முடியுமா? இந்த மாதிரி கனமழையெல்லாம் வந்து நம்மளால் கணிக்க முடியும். அதே மாதிரி ட்ரவுட்ஸ் வருதுன்றதை வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் எந்த அளவுக்கு அப்படின்றது சொல்ல முடியாது, நம்மளால துல்லியமாக சொல்ல முடியும். 140 வருடங்களிலே குறைவான மழைன்றதை வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. நாம் தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு எந்த அளவுக்கு மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தொகுப்பை பார்க்கலாம். 2017 தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் சராசரிக்கும் குறைவாகவே பெய்யும் என்று தனியார் வானிலை அறிவிப்பு மையம் ஸ்கைமெட் தெரிவித்துள்ளது என்பது ஒரு செய்தி. கடந்த ஆண்டு அதாவது 2016 நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருந்ததால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடந்த 1951 முதல் 2000 வரையிலான இடைப்பட்ட ஆண்டுகளில் நாட்டின் சராசரி தென்மேற்கு பருவமழை 89 சென்டிமீட்டராக இருந்தது. இந்த ஆண்டு நாட்டின் தென் மாநிலங்களில் 89 சென்டிமீட்டருக்கும் குறைவாகவே மழை பெய்யும் என்று ஸ்கைமெட் அறிவித்துள்ளது. அதே நேரம்
வட மாநிலங்களில் நல்ல மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கிறது ஸ்கைமெட். ஆனால் தென் மாநிலங்களான தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்றவற்றில் இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இருப்பினும் மகாராஷ்டிரா, ஹரியானா, குஜராத், மேற்கு வங்க மாநிலங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இவ்வாறு ஸ்கைமெட் தனியார் வானிலை அறிவிப்பு மையம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எல் நினோ காரணமாக இந்த ஆண்டு சராசரிக்கும் அதிகமாக பருவமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மற்றொரு செய்தி. கடந்த 50 ஆண்டுகளாக இந்தியாவில் சராசரி பருவமழையின் அளவு 89 சென்டிமீட்டர் என உள்ளது. இந்த ஆண்டு சராசரியை விட கூடுதலாக, அதாவது 96% அளவிற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம், உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எல் நினோவும் இந்திய பருவமழைக்கு சாதகமாக சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. பருவமழை கூடுதலாக பெய்யும் என்பதால் விவசாய உற்பத்தி 15% வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கடந்த ஆண்டு மழை அளவு போதிய அளவு இல்லாததே அரிசி உள்ளிட்ட பயிர்களின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டதற்கு காரணம். இந்த ஆண்டு நாட்டின் ஒரு பகுதிக்கு மட்டுமல்லாது நாடு முழுவதற்கும் போதிய அளவு மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்திருக்கிறதற்கான அளவுகள் குறித்த ஒரு தொகுப்பை பார்த்தோம். நீங்கள் இப்போ வறட்சியை கணிக்கலாம், ஓரளவு கணிக்கலாம். அது எந்த அளவுக்குன்னு வறட்சின்ற கணிக்க முடியலன்னா வறட்சியை கணிக்க முடியும்னு சொல்கிறீங்க. வறட்சியை கணிச்சா மழை பெய்வதற்கான வாய்ப்புகளை செயற்கை முறையில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அது வந்து நம்ம இந்தியாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின்ன்றது. பட் நம்ம அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபெயிலியர் தான் சொல்ல முடியும். நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாம், இல்லை, நம்ம அந்த ட்ரை பண்ணி இது வரைக்கும் அது அந்த ஒரு ஃபீஸிபிளாக அந்த ஆனால் மற்ற நாடுகளில் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை. அது எந்த அளவுக்குன்றது நம்ம வந்து ரிசர்ச் நம்ம சொல்கிற நியூஸில் வந்து சொல்கிறாங்களே தவிர, ஒரு மழை பெய்கிற டைம் இன்றைக்கி மழை பெய்ய வெப்பசலனத்தினால இன்றைக்கி மழை பெய்ய போதுன்னு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி போய் நீங்கள் வந்து நைட்ரேட் இதை தூவி அன்றைக்கி வந்து உங்களுக்கு மழை பெய்தது வந்து நான் இது மாதிரி க்ரியேட் பண்ணனால பெஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ அது எக்ஸாக்டாக அன்றைக்கி என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருந்துருக்கு கரெக்டான டேட்டா சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி அது பண்ண முடிஞ்சால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து செட் ஆகாத ஒன்று. அதை மாதிரி நம்ம பண்ணுறது ரொம்ப கடினம்னு சொல்கிறீங்க. நிறைய பிற்காலத்தில் வளர்ச்சி அடைந்தால் அது பண்ணலாம், கொண்டு வரலாம். கண்டிப்பாக. இப்போ 2016 வந்து மிகப்பெரிய வறட்சி இருந்தது இல்லையா? இப்போ 2017 கணிப்புகள் படி இந்த 2017ஆம் ஆண்டும் வறட்சியாக தான் இருக்குமா, இல்லை இந்த தடவை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஜென்ரிக்காக எல் நினோ வந்துடுச்சு, அதனால் வந்து இன்றைக்கி வரப்போகிறனால வந்து நம்ம மழை வந்து கம்மியாக பெய்யும்ன்ற அப்படின்லாம் சொல்ல முடியாது. 3 வருடங்களாகவே நம்ம கேரளா, கர்நாடகா இந்த மலைப்பகுதியில் இங்கே மழை பெய்தால் தான் நம்ம மெட்டூருக்கு தண்ணி வரும். வயநாட்டில் மழை பெய்தால் தான் காபனிக்கு தண்ணி வரும். அதே மாதிரி காவேரி அப்பர் பாகமண்டலா தலக்காவேரியில் மழை பெய்தால் வந்து கொடுகுல மழை பெய்தால் கேஆர்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யறதோட கேரளாவுக்கும் கேரளாவுக்கும் மழை பெய்தால் தான் நமக்கு வந்து எல்லா டேம்ஸும் எல்லாமே தண்ணி நமக்கு வரும். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் கேரளா, கர்நாடகாவுக்கு வந்து இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது. போன 3 வருடங்கள் அது நான் ரொம்ப நாளாக நாங்கள் ட்ராக் பண்ணுறதுனால சொன்ன அந்த மாதிரி கண்டினியூஸாக 3 இயர்ஸ்க்குலாம் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. இந்த வாட்டி கர்நாடகாலையும் வந்து வறட்சியான சூழ்நிலைன்னு சொல்லி அவர்கள் தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்களே, ஒரு வறட்சி உண்மையிலே நிலவு அவர்களுக்கு கண்டிப்பாக வறட்சி தான், அங்கேயும் மழை இல்லை தான். ஸோ அதனால் 3 வருடங்களாக அங்கே மழை கம்மியாக பெய்துள்ளது. இந்த வருடங்கள் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த லாங் ரேஞ்ச் மாடல்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த லாங் ரேஞ்ச் மாடல்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இப்போதைக்கு தெரிவிக்கிறது. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல செய்தி தான் நம்மளை எதிர்நோக்கி கண்டிப்பாக இந்த மான்சூனில் கர்நாடகா, கேரளா பகுதியில் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நமக்கு இன்டைரக்டாக நம்மளோட டேம்ஸும் நமக்கு வந்து தண்ணி வரதுக்கான வாய்ப்பு. இப்போ தமிழ்நாட்டில் பெரிய அளவு மழை பெஞ்சதுன்னா அது சேமித்து வைக்கிறதுக்கு அது நம்மளுக்கு பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ தற்போது இல்லாத நிலைமை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. இதோட டேம்ஸ் நீங்கள் எல்லாமே இப்போ தேனி மாவட்டங்களாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டங்களாக இருக்கட்டும், நம்மளோட எல்லா மேஜர் டேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலைப்பகுதியை ஒட்டி தான் இருக்குது. ஸோ அங்கே மழை பெய்தாதான் அது நமக்கு இங்கே தண்ணி வரும். அங்கே மழை பெய்து அதுதான் இங்கே வரணும். நம்ம சென்டர் நம்ம தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேட்டர்ன். வடகிழக்கு பருவமழை நம்ம சென்னை மற்றும் இந்த கடலோர மாவட்டங்களில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஃபுல்லாகவே அதை நம்பி தான் இருக்கும். இந்த ஜூன் மழை பெய்யறனால வந்து சென்னைக்கு வந்து தண்ணி அதிகமாயிரும்ன்ற வந்து கிடையாது. ஸோ அது வந்து நம்ம வந்து வேறு வழி இல்லை. எவ்வளோ டெய்லியும் ஒரு நல்ல மழை பெய்தால் கூட அந்த இன்ஃப்ளோன்ற மாதிரி, ஏன்னா கேட்ச்மெண்ட்லேயும் மழை பெய்யணும். அது வந்து நல்ல
ஒரு இடத்துல மழை பெய்தா கிடையாது. இப்போ எப்படி மழை பெய்யும்னா டி நகரில் மழை பெய்யும், ஆனால் அம்பத்தூரில் மழை பெய்யாது. அந்த மாதிரி மழை தான். இதனால் வந்து பெரிய ஒரு இன்ஃப்ளோ வந்து நமக்கு வராது. ஒருவேளை நம்மளுக்கு அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு வேணா பயன்படலாமே தவிர தண்ணீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இது பண்ணலாம். அதுவும் என்ன நீர் சொல்லுவாங்க நம்ம கிரவுண்ட் வாட்டர். ஸோ அதையும் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அதுக்கு அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்மளோட வாட்டர் சப்ளை டேங்க்ஸில் எல்லாம் நம்ம வந்து தண்ணி இன்க்ரீஸ் ஆகுன்ற இந்த மழையினால் வந்து நம்ம அது அக்டோபர் வரைக்கும் நம்ம மறந்துடலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஆந்திராவில் வந்து இந்த தென்மேற்கு பருவமழையினால் நம்ம ஸ்ரீசைலம், நாகார்ஜுனா சாகர் இந்த மாதிரி டேம் அங்கே வந்து மழை பெய்யுது. அது நம்ம இந்த கிருஷ்ணா வாட்டர் மூலமாக அங்கே நல்ல மழை பெய்யுதுன்னா அது மூலமாக சென்னைக்கு ஒரு வாய்ப்பு தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். உங்கள்கிட்ட இறுதி கேள்வியா, நீங்கள் வந்து வேறு துறையில் வேலை செய்து அந்த வேறு துறை சம்மந்தமான படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு இந்த துறை மீது ஆர்வம் வந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்டான ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் நீங்கள் எப்படி எங்கேருந்து நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க, அதாவது கணிப்பில் இந்த அளவுக்கு ஒரு துல்லியத்தை அடைஞ்சிருக்கீங்கன்றத உங்களோட ஆரம்ப புள்ளி எந்த இடத்துல எப்படி ஆரம்பிச்சிங்க? ஆரம்ப புள்ளினா ஒரு 1994 புயல், வர்தா புயல் மாதிரி நம்ம 1994 ஒரு புயல் சென்னை கரையை கடந்தது. அது நைட்டு கரையை கடந்தனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து அந்த ஆர்வம் வந்தது. அது படிப்படியாக நம்ம இன்டர்நெட் காலத்தில் பார்த்தவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களோட தனிப்பட்ட ஆர்வம், தனிப்பட்ட ரிசர்ச் தான். ரொம்ப நாளாக வந்து பண்ணிட்டு இருந்தது தான். யாருமே பார்க்காத காலங்களும் இருந்தது. இந்த மழை 2015 ஃப்ளட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓகே அந்த ரியல் டைம் மிகப்பெரிய ஒரு ரீச். கண்டிப்பாக அந்த லாஸ்ட் மைல். ஏன்னா மக்களுக்கு வந்து காலையில் வந்து இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறதோட இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி மழை பெய்யும், இன்னும் 1 மணி நேரம் மழை பெய்யும், இன்னும் 5 மணி நேரத்துக்கு மழை நிற்காது, இன்னும் ஒரு கூடுதல் தகவல் வந்து கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தருக்கும் சில பேர் வெளியில் போகிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு கல்யாணம் வச்சுருப்பாங்க அன்றைக்கி. ஸோ ஒருத்தருக்கும் அந்த மழையோட இது வந்து தேவை. சில பேருக்கு எல்லாரும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் கண்டிப்பாக அது பேட்டர்ன். இப்போ சில டைம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து வெப்பசலன மழை வந்து எப்பயுமே ஈவினிங் அண்ட் ராத்திரி தான் பெய்யும் செப்டம்பர் வரைக்கும். நம்ம வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னா நைட்டில் ஆரம்பித்து மார்னிங்கோட மழை, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஆஃபீஸ் போகும்போது அந்த மழை நின்றோம். ஸோ இதான் பேட்டர்ன். எல்லோரும் நினைப்பாங்க இன்றைக்கி லீவ் விட்டாங்க மழை நின்றுச்சு அப்படின்ட்டு. பட் அதுதான் அதோட பேட்டர்ன். அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் நைட்டு வரும்போது திருப்பி மழை ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து சார் நான் இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் இன்னைக்கு ஆடிட்டோரியம், ஓப்பன் ஆடிட்டோரியமில். ஸோ ஒருத்தர் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பல்வேறு தகவல்களின் தொகுப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் மென்மேலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களோடு உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, இந்த வானிலை அறிக்கை குறித்து ஒரு விரிவான தகவலை குறித்து விரிவான விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை விவாதித்தோம். அதுவும் குறிப்பாக நாம் ஏற்கனவே பண்டைய காலத்திலே நாம் வானிலையை கணிக்க முடிந்த நமக்கு இன்றைக்கு நாம் சரியாக கணிப்பது அவசியமாக இருக்கின்றது. அதை தொடர்ச்சியான முயற்சிகளின் மூலமாக நாம் அதை சாத்தியப்படுத்துவோம் என்று நம்புவோம். 8 திசை நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சி.